வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம காதல் சிறப்பு தொகுப்பு இந்த வரிசையில் தனுசு ராசியை பற்றி நம்ம பேச போகிறோம். தனுசு ராசி மக்களுடைய வாழ்க்கையில் காதல் எப்படி வரும், எப்படி நிலைக்குமா இல்லையா, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக திருமணமாக மாறுமா, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், திருமண பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை எப்படி சரி செய்வது, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுடைய 9ஆம் வீடு, குரு பகவானுடைய மூலத்திரையோணம் அடையக்கூடிய இந்த ராசி மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தை அடங்கிய இந்த தனுசு ராசி அற்புதமான ஒரு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பல பேரில் 195 பேர் லவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இவங்க ஒன்று லவ் பண்ணுவாங்க, இல்லை இவங்களை யாராவது லவ் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக இருக்கும். தனுசு ராசி குரு பகவானுடைய முழு ஆதிக்கமும் உள்ள ராசி அப்படிங்கிறதுனால இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் இருக்கும். இந்த தப்பான கேரக்டர், தப்பான வழியில் தனுசு ராசி என்பவர்கள் போகிறது அப்படிங்கிறது 195% நடக்காது. 5% விதிவிலக்குகள் எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்போது தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே நல்ல பாதை, ஒரே ஒரு காதலன், ஒரு காதலி, நல்ல எண்ணங்கள், ஒரு திருமணம், நல்ல ஒரு இது. அந்த திருமண பந்தத்தில் கூட அவங்களுக்கு முறிவு ஏற்படணும்னா நிறைய வருஷம் எடுக்கணும். அது மோர் தென் 15 இயர்ஸ் எடுக்கணும். அப்போ தான் அந்த திருமண பந்தத்தில் கூட அவங்களுக்கு ஒரு முறிவுங்கிறது வரும். உடனேலாம் வர முடியாது. அப்படிப்பட்ட தனுசு ராசியில் அன்பர்களுக்கு காதலை பற்றி நம்ம பேசுவோம். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதலில் உண்மையாக இருப்பார்கள், அது உண்மைதான். ஆனால் வெளியில் பார்க்கும்போது இவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும். வெகுளித்தனமாக இருப்பார்கள், ஆனால் உண்மையாக இருப்பார்கள். தனுசு ராசி அன்பர்கள் என்றைக்குமே எதுலேயுமே உண்மையாக இருப்பார்கள். ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாது, இது உண்மை. இதில் முக்கியமாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சற்று அடுத்தவர்களை குழப்பக்கூட அந்த குணாதிசயம் அதிகமாக இருக்கும். இந்த தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதலனை பயங்கரமாக குழப்பிடுவாங்க. அதே மாதிரி காதலன் காதலியும் குழப்பிடுவார். ஆனால் பொதுவாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நேர்மையாகத்தான் இருப்பார்கள். வெளியில் பார்க்கும்போது இவங்க ஏதாவது தவறு பண்ணுறாங்களோ, இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்களோ, கண்டிப்பாக இவங்க தப்பு தான் பண்ணுவாங்கன்ற எண்ணமும் தோணும். அதை வாங்கி கடிக்கிற அந்த கர்மாவும் தனுசு ராசிக்கு இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு உண்மையாகத்தான் இருப்பார்கள். இதில் மாற்று கருத்து இருக்க வேண்டாம். இந்த 3 நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் இருந்தால் கூட தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய காதலன் காதலிக்கோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கோ உண்மையாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இயற்கையிலேயே அடுத்தவர்களை பார்த்து அது என்ன சொல்கிறது, கவர்ச்சி அடையக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு. அதாவது மற்றவங்க யாராவது கவர்ச்சியாக இருக்காங்கன்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு. இருந்தாலும் எல்லை கோட்டை தாண்ட மாட்டாங்க. ஆனால் நடவடிக்கைகள் பார்க்கும்பொழுது, வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது இவங்க ஏதோ தவறு செய்கிறாங்களோன்னு தோணும். அந்த சந்தேகம் தேவையில்லை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொருத்தமான ராசிகள் கல்யாணத்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று மேஷம், இன்னொன்று சிம்மம். இந்த 2 ராசியும் தனுசு ராசிக்கு அதீதமான பொருத்தமுடைய ராசிகள். ஏன்னா தனுசு எப்போ எகிரும், எப்போ தாவும், எப்போ மறையும் சொல்ல முடியாது. சிம்மம் எப்பயுமே எகிரிட்டே இருக்கும். மேஷம் அவசர கொடுக்கையாக இருக்கும். இந்த காம்பினேஷன் வெளியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தால் கூட சமீபமாக வந்த தலைவன் தலைவி படம் மாதிரி அடிச்சுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் அடிச்சுக்கிறதும், இது தனுசு ராசி யாரை கல்யாணம் பண்ணாலுமே இருக்கும். அதில் முக்கியமாக மேஷம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காதலோ திருமணமோ இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். மறுபடி பாண்டிங்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம சொன்னபடி காதல் திருமணம் யாருக்கு ரொம்ப பொருந்தும் தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் அண்ட் சிம்மம் தான் முதலிடம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லணும்னா மீனத்தை சொல்லலாம். ஆனால் மேஷம் சிம்மம் தான் டாப் கிளாஸ் பொருத்தம் காதலுக்கும் திருமணத்திற்கும் தனுசு ராசிக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேறு ஜாதி மதம் இனத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக யோசிப்பாங்க. குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ஜாதி அப்படிங்கிறதுனால, குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படிங்கிறதுனால வேற்று இனத்தில் திருமணம் பண்ணுறதை ரொம்ப யோசிப்பாங்க தனுசு ராசி. ஆனால் 2ஆம் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக வேற்று இனத்தில் திருமணம் பண்ணக்கூடியது தான் நடக்கும் தனுசு ராசிக்கு. ஒரே இனத்தில் ஒரே ஜாதியில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. 2ஆம் திருமணம் முதல் திருமண வாழ்க்கையை விட நன்றாக இருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படிங்கிறது தான் ஆணித்தனமான உண்மை. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு புரிதல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அப்படின்னா என்னன்னே தெரியாது. தனுசு ராசிக்கு வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, ரொம்ப பழகுவதற்கு இனிமையாக இருப்பாங்க. ஆனால் நெருங்கி பழகக்கூடிய வாழ்க்கை துணையை மட்டும்தான் புரியும், இல்லை காதலன் காதலிக்கு தெரியும் இவங்க ஸ்வீட் இல்லை,
இவங்க வந்து பயங்கர குடசல் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் வழியின. இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க, நம்மள கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை, உண்மையை சொல்கிறேன். எல்லோரும் அல்ல, 175% பயங்கரமாக வந்து என்னென்னா நிலையில்லாத மனம். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு, அதுலேருந்து இன்னொன்று, எப்போ பாரு வந்து ஒரு 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 சந்தேகத்தோடையே இருப்பாங்க. மனசு ஒரு இடத்துல இன்னொன்றுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நியாயப்படி தான் நடந்துக்குவாங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு இப்படிப்பட்டால் இதையும் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணும். இதுதான் உண்மை. திருமணம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த தனுசு ராசி, இந்த ராசியில் பிறந்தவர்கள் சமரசம் செய்வார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படின்னு கேட்டால் 20,000% சமாதானம் செய்வாங்க, விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆனால் அந்த பிரிஞ்சு திருப்பி சேரக்கூடிய அந்த காலத்துக்குள்ள எதிராளியை, அதாவது லைஃப் பார்ட்னரை, வாழ்க்கை துணையை மென்று தின்னுருவாங்க. வெளியில் போகிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கைண்டாகவும் தனுசு ராசி நண்பர்கள் தோன்றினாலும் கூட உள்ள கரடு முரடான முல்லை கொண்ட ஒரு அவர்கள் தான் இருக்காங்க. யாருக்கு? வாழ்க்கை துணைக்கு, காதலன் காதலிக்கு, திருமணமானவர்களுக்கு. மிச்சப்படி வெளி உலகத்துக்கு நார்மலாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை ரொம்ப நேசிக்கிற வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய மனச்சிக்கலையும் மன சுமையையும் கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் மாற்றிக்கணுங்கிறதுனால சொல்கிறேன். தயவுசெய்து என்னை கோச்சிக்க வேணாம், மன்னிச்சிருங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் திருமணத்திற்கு 1,00,000% வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். கண்டிப்பாக முதல் திருமணத்தில் நிறைய பாடம் படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு 2ஆம் திருமணத்தில் அதே மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற அறிவு, அதாவது எதை பார்த்தாலும் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறது தான் தனுசு ராசி. இந்த பாடத்தை அவங்க படிக்கிறது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தெய்வமே இறங்கி வந்து பாடம் சொன்னாலும் கேட்காத ஒரு ராசி தனுசு ராசி. அவங்களா பட்டாதான் தெரிஞ்சுக்குவாங்க தனுசு ராசி நேயர்கள். அப்படி பட்டு தெரிஞ்சுக்கிறதுனால தான் ஞானியாக இருக்காங்க தனுசு ராசி நேயர்கள். 2ஆம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உடனே முடிவெடுப்பாங்க, நல்ல வரனை தான் தேர்ந்தெடுப்பாங்க, நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பாங்க. இருந்தாலும் அவங்களையும் அவஸ்தைப்படுத்துவாங்க, தனக்கு தெரியாமல் அவஸ்தைப்படுத்துவாங்க. இது உண்மை. அதனால் தனுசு ராசினியர்கள் என்ன உணர வேண்டும்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கை முதலாவதோ 2ஆவதோ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னரோட மன ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது 0வாக தான் இருக்குது. நான் வந்து இதை அப்படி சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது. உங்கள் பார்ட்னர் உங்களை 100% புரிஞ்சிருப்பார், நீங்கள் அவங்கள 100% புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னா ஒரு 0வாக தான் இருக்குது. இந்த மன ரீதியான உடன்பாடு, இந்த மன ரீதியான ஒத்துமையை இதை ஏற்படுத்தி கொள்ள விட்டு கொடுத்தல், அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து வரணும். இது இல்லை, இது இருந்தால் நல்லதுங்கிறதுனால நான் சொல்கிறேன், இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிராளி உங்களை காதலிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்களும் எதிராளியை காதலிப்பீங்க. ஆனால் அதில் அவர்களுடைய பங்கு அன்பை செலுத்துவதில் அதிகமாக இருக்குது. என்றைக்கு நீங்கள் உங்கள் பங்காக அன்பை அதிகமாக செலுத்துவீர்களோ, நம்பிக்கையை அதிகமாக வைப்பீர்களோ, உங்கள் காதலும் திருமண வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும். ஆக இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கான எல்லா விதமான காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பேசணும். நீங்கள் தனுசு ராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து காதல் நிறைவேறுமா இல்லையா, இல்லை திருமண வாழ்க்கை நிலைத்து நிற்குமா இல்லை பிரிஞ்சிருமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைனில் வாங்கி கேட்டிங்கன்னா நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான ஒரு முடிவை வந்து நான் சொல்லுவேன். எது உண்மையோ அதை சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.